ஓம் சாந்தி. 23/12/24 बाबा सुनार मीठे बच्चे तुम बाप के पास आते हो रिफ्रेश होने, बाप के मिलने से भक्ति मार्ग की सब थकान दूर हो जाती है. இனிமையான குழந்தைகளே, புத்துணர்வு பெறுவதற்காக நீங்கள் தந்தையிடம் வந்திருக்கிறீர்கள். புத்துணர்வு பெறுவதற்காக நீங்கள் தந்தையிடம் வந்திருக்கிறீர்கள். தந்தையை சந்திப்பதால் பக்தி மார்க்கத்தின் எல்லா களைப்புகளும் விலகிவிடுகின்றன. தந்தையை சந்திப்பதால் பக்தி மார்க்கத்தின் எல்லா களைப்புகளும் விலகிவிடுகின்றன. प्रसन्न. तुम बच्चों को बाप किस विधि से रिफ्रेश करते हैं? கேள்வி, குழந்தைகளாகிய உங்களை எந்த விதிமுறையினால் புத்துணர்வு செய்கிறார்? குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை எந்த விதிமுறை மூலம் புத்துணர்வு அளிக்கின்றார்? புத்துணர்வு அளிக்கிறதுக்கு பாபா சில விதிமுறை சொல்றார். பாபா ज्ञान सुना सुना करके तुम्हें रिफ्रेश कर देते हैं. फर्स्ट पॉइंट, பாபா ஞானம் சொல்லி சொல்லி புத்துணர்வு அடைய செய்கிறார். பாபா ஞானம் சொல்லி சொல்லி புத்துணர்வு அடைய செய்கிறார். சொல்லி சொல்லின்னு அவர் டயர்டே ஆகல, திரும்பி திரும்பி சொல்றார். நமக்கு ரெண்டாவது முறை யாருக்காவது டைரக்ஷன் கொடுப்போம்னா எப்படி இருக்குது? ரெண்டாவது பாயிண்ட், யாத் சே பி தும் பச்சே ரிஃப்ரெஷ் ஹோ ஜாத்தே ஹோ. நினைவின் மூலமாகவும் குழந்தைகளாகி நீங்கள் புத்துணர்வு அடைகிறீர்கள். பாபா ஞானம் சொல்லி சொல்லி புத்துணர்வு அடைய வைக்கிறார். நினைவின் மூலமாகவும் குழந்தைகளாகி நீங்கள் புத்துணர்வு அடைகிறீர்கள். பாபா நினைச்சாலே போதும், டயர்டு போயிடுது. वास्तव में सत्युग है सच्ची विश्रामपुरी. உண்மையை சொல்ல போனா சத்யுகம் உண்மையான விஸ்ராம்புரி, உண்மையான ஓய்வெடுக்கும் உலகம். வகம் கோயி அப்பிராப்த வஸ்து நகி. அங்கே இல்லை என்ற பொருளே இருக்காது, எந்த குறையுமே இருக்காது. அங்கே ஃபேன் இல்லை, கரண்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையுமே கிடையாது. जिसको प्राप्त करने के लिए परिश्रम करना पड़े. ஆனா அதை நீங்க அடையிறதுக்கு இங்கே நீங்க உழைத்து தான் ஆகணும். இன்னைக்கு உலகத்துல ஓடுறாங்க இல்லையா, நிம்மதியை தேடி, ஓய்வை தேடி. வசதி இருந்துச்சுன்னா ஊட்டியில ஒரு பங்களா, கொடைக்கானல் ஒரு பங்களான்னு கட்டி வச்சு அங்க யாரு ரிஃப்ரெஷ் ஆயிட்டு இருப்பாங்க, அதுக்கு ஒரு வாட்ச்மேன் போட்டிருப்பாங்க, அவங்க ரிஃப்ரெஷ் ஆயிட்டு இருப்பாங்க. இவங்க அங்கே போனாலும் ஃபோன் பண்ணிட்டு கம்பெனியில் யார் வந்தா யார் வரல, ஏன் வந்தா ஏன் வரலன்னா இருப்பாங்க. அப்போ பாபா சொல்றார், இங்கே சுத்த வேண்டி இருக்கிறது ரிஃப்ரெஷ், புத்துணர்வு, ஓய்வு அடைவதற்காக. அங்கே அந்த வேலையே இல்லை. சிவபாபா மூணாவது பாயிண்ட், शिवबाबा की गोद में आते ही तुम बच्चों को विश्राम मिल जाता है. சிவபாபாவினுடைய மடிக்கு வந்ததுமே குழந்தைகளாகி உங்களுக்கு ஓய்வு கிடைத்து விடுகிறது. பாபாவுடைய மடிக்கு, சிவபாபாவுடைய மடிக்கு வந்ததுமே குழந்தைகளாகிய உங்களுக்கு ஓய்வு கிடைத்து விடுகிறது. சாரி தக்கான் தூர் ஹோ ஜாத்தி ஹே. மொத்த களைப்பும், 63 ஜென்மத்தினுடைய களைப்பும் என்ன ஆயிடுது? நீங்கி போய் விடுகிறது. பாபா மடின்னா பாபா குழந்தை ஆகிறோம், பாபாட்ட அர்ப்பணமாகிறோம், பலி ஆகிறோம். பாபாவுடைய நினைவு என்பது கூட அவருடைய மடிதான். பாபா சொல்றார், ஞானம் சொல்லி சொல்லி களைப்பை போக்குறார். நினைவின் மூலமாகவும் களைப்பு நீங்கி விடுகிறது. அப்புறம் பாபாவுடைய மடிக்கு வந்ததுமே களைப்பு போயிடுது. ஞானம் சொல்றது, நினைவு செய்யறது, பாபா மடிக்கு வர்றது, பாபாட்ட பலி ஆகிறது. அந்த காலத்துல அதெல்லாம் நடந்துச்சு. சாக்காரத்துல பிரம்மா பாபாவை அவர் உட்கார்ந்துருக்கிறாருன்னா பிரம்மா பாபா பார்த்ததுமே குழந்தைங்க ஓடி வந்து
அணைச்சிப்பாங்க, மடியில தலை வச்சுப்பாங்க. அது இயல்பாகவே நடக்கும். பாபாவை பார்த்துட்டு பாபா மடியில தலை வைக்காம குழந்தைங்களால இருக்க முடியாது. அப்படி ஒரு ஆக்கர்ஷணம். சின்ன குழந்தைங்க பார்த்துருப்போம், அம்மா மடியில தலை வச்சுக்கும். தூங்குறதுக்காகலாம் இல்லை, அது அது ஒரு ஒரு சுகம். தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துன்பம் எதுவுமே இல்லை. இப்போ மடியிலன்னா நீங்க குழந்தையாகி எனக்கு நீதான் எல்லாம் அப்படின்னு சமர்ப்பணமாகிறது. ஓம் சாந்தி. பாப் பைட் சம்ஜாத்தேகே, தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். சாத்தியமே தாதாபி சமைச்சித்தேகே, கூடவே இந்த தாதாவும் புரிஞ்சுக்கிறார். கியோங்கி பாப் இந்துவாரா பைட் சம்ஜாத்தேகே, ஏனெனில் பாபா இவர் மூலமாக அமர்ந்து புரிய வைக்கின்றார். ஜெய்சே தும் சமைச்சித்தேகோ வைசே தாதாபி சமைச்சித்தேகே, நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ அப்படித்தான் இந்த தாதாவும் பிரம்மா பாபாவும் புரிஞ்சுக்கிறார். दादा को भगवान नहीं कहा जाता, यके भगवान वाच, தாதாவை பகவான் சொல்வது இல்லை, இது பகவானின் மகா வாக்கியம். பாப் கியா சம்ஜாத்தேகே, பாபா என்ன புரிய வைக்கிறார்? டக்குன்னு என்ன தோணுது? ஞானத்துக்கு வந்த பிறகு என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? பாணியெல்லாம் ஒப்பிக்கிறது வேற, உண்மையிலே என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? ஆத்மான்னு புரிஞ்சிட்டோம், பரமாத்மா புரிஞ்சிட்டோம், டிராமா புரிஞ்சிட்டோம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு பாயிண்ட் சொல்லலாம். பாபா சொல்றார், பாபா என்ன புரிய வைக்கிறார்? அவரே ரொம்ப நேரம் பேசிட்டு நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்கிறார். என்ன பேசுறேன்? தேகி அபிமானி பவ, தேக அபிமானமே இல்லாதவர் ஆகுங்கள், அதாவது ஆத்ம அபிமானி ஆகுங்கள். பிரச்சனை எல்லாம் எங்க இருக்குது? சிம்பிள் சிம்பிள். தேகி அபிமானி பவ, ஆத்ம அபிமானி ஆகுங்கள். ஏனெனில் தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளாமல் பரம்பிதா பரமாத்மாவை நினைவு செய்ய முடியாது. தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்காத வரைக்கும் பரமாத்மாவை நினைவு செய்ய முடியாது. இந்த நேரமும் எல்லா ஆத்மாக்களும் பதித்தமாக இருக்கிறார்கள். பதித்தமானவர்களுக்குத்தான் மனிதர்கள் என்று சொல்லப்படுகிறது. பாவன்கோ தேவதா ககா ஜாத்தாகே, தூய்மையானவர்களுக்கு தெய்வம் தேவதை என்று சொல்லப்படுகிறது. இது புரிஞ்சுக்கிறதுக்கும் புரிய வைக்கிறதுக்கும் ரொம்ப சகஜமான விஷயம். மனிதர்கள் தான் கூப்பிடுறாங்க, ஹே பதித்த பாவனா, எங்களை தூய்மையாக்க வாருங்கள் என்று கூப்பிடுறாங்க. தேவி தேவதைகள் அப்படி கூற மாட்டார்கள். பதித்த பாவனன் பாபா அவரை பதித்தமானவர்கள் கூப்பிடுறாங்க. பாபா சொல்ற பதித்தோங்கே புலாவே பர் ஆத்தேகே, நான் பதித்தமானவர்கள் அழைத்ததின் பேரில் வந்திருக்கிறேன். ஏன் வந்த பாபா அப்படின்னு கேட்டா அவர் பதில் சொல்றார், நான் பதித்தமானவங்க அழைத்ததின் பேரில் வந்திருக்கிறேன். ஆத்மாவுங்கோ பாவன் பனாக்கர் பிற நை துனியா பி ஸ்தாபன் கர்த்தேகே, ஆத்மாக்களை தூய்மையாக்கி பிறகு புது உலகத்தையும் ஸ்தாபிக்கின்றேன். ஆத்மாதான் தந்தையை அழைக்கிறது, சரீரம் அழைக்காது. பரலோகிக்க தந்தை சதா தூய்மையானவர். உசேகி சப் யாத் கர்த்தேகே, அவரைத்தான் அனைவரும் நினைவு செய்கிறார்கள். அவரைத்தான் அனைவருமே நினைவு செய்கிறார்கள். யஹை புராணி துனியா, இது பழைய உலகம். பாபா புது உலகம் உருவாக்குறார். கை தோ ஐசே பி ஹே ஜோ ககத்தே ஹே ஹம்கோ தோ யஹா ஹி அபார் சுக் ஹே தன் மால் பகுத் ஹே. நிறைய பேரு இப்படி கூட சொல்றாங்க, எங்களுக்கு இங்கேயே அபார சுகம் இருக்கிறது, அளவில்லாத செல்வ செழிப்போடு நாங்கள் இருக்கின்றோம். அவங்க நினைச்சுக்கிறாங்க எங்களுக்கு இதுதான் ஸ்வர்க்கம் என்று. அவங்க நினைச்சுக்கிறாங்க எங்களுக்கு இதுதான் சொர்க்கம்னு நினைச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல இந்த உலகம் எவ்வளவு சஸ்பென்ஸ் வச்சிருக்குது. இந்த உலகம் ஒரு செகண்ட்ல கூட இருக்கிற ஒருத்தர் சண்டை போட்டுருவாங்க, டைவர்ஸ் பண்ணிடுவாங்க, செத்து போயிடுவாங்க, பிரிஞ்சிருவாங்க, போச்சு. ஒரு பூகம்பம் வந்துடும், ஒரு புயல் வந்துடும், இருக்கிறது எல்லாமே காலி ஆயிடும். அவங்களுக்கு தெரியல இது எவ்வளவு நிலையற்ற உலகம் அப்படின்னு.
எவ்வளோ பெரிய பணக்காரனா இருந்தா ஒரு பேரன் கை விளங்காம பிறந்துட்டார், கால் விளங்காம பிறந்துட்டாருனாலே முடிஞ்சு போச்சு. அவருடைய மொத்த சந்தோஷம் என்னவாயிடும்? போயிடும். எவ்வளோ கோடி வச்சிருக்கட்டும், எத்தனை பேர் வேலை பார்க்கட்டும், எவ்வளவு காரு பங்களா இருக்கட்டும், ஒரே ஒரு உறவினர், ஒரே ஒருத்தன் குடிகாரனா போயிட்டான், காணாம போயிட்டான்னு வச்சுப்போங்க. மாஸ்டர், உலகம் எவ்வளவு அறியாமையில் இருக்குது. சிலர் அப்படி நினைச்சுக்கிறாங்க, நிறைய செல்வம் செழிப்பு இருக்கிறதுனால எங்களுக்கு இங்கேயே சொர்க்கம், எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை, நாங்க ஏன் வரணும்னு கேட்கறாங்க. உங்களுக்கு அப்படி சொல்லும்போது நமக்கு பாவமா இருக்கும். அப்படியே இருந்துட்டு போனா நல்லதுதான். ஆனா இந்த டிராமா யாரையும் அப்படிலாம் விடாது. நாங்க நல்லா தானே இருக்கிறோம், நாங்க ஏன் அங்க வரணும் அப்படின்னு கேட்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. எவ்வளவு ஈகோ, எவ்வளவு அறியாமை, எவ்வளவு. பாபா சொல்றார், வகு துமாரி பாத்தே கைசே மானேங்க. நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க உங்க பேச்சை எப்படி கேட்பாங்க? நாங்க சொர்க்கத்துல இருக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க உங்க பேச்சை எப்படி கேட்பாங்க? உங்களுக்கு கண்ணும் இல்லை, அறிவும் இல்லை, அவ்வளவுதான். புத்தர் நல்லா தான் இருந்தாரு. ஆனா அவர் கண்ணுக்கு தெரிஞ்சுது வயோதிகர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நோயாளிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, மரணம் ஒருத்தருக்கு வந்தா அங்க என்ன நடக்குது. அப்போ அதை பார்க்கும்போது ஞானம் வந்துச்சு, வீட்டை விட்டுட்டு வெளியில போனார்னு சொல்றாங்க. இந்த உலகத்தை பார்த்தாவது தெரியணும், அடுத்தது நமக்கு கூட வரும். இன்று நீ இன்னொன்னு சொல்லுவோம் இல்லையா, இன்று நீ நாளை நான் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்காவது ஒரு கஷ்டம் வருதுன்னா இன்னைக்கு வர்ற கஷ்டம் சொல்லுவாங்க, அந்த காவாலையை பார்த்து பச்சை ஓலை சிரிச்சுதாமா. காவாலைன்னா காஞ்சி போன பண்ண ஓலையை பார்த்து பச்சை ஓலையை என்ன பண்ணிச்சாமா, சிரிச்சுதாமா. ஏன் இப்படி தொங்கிட்டு இருக்க? அப்போ அந்த பண்ண ஓலை என்ன சொல்லுச்சு, நாளைக்கு நீயும் என்ன பண்ணுவ, வயசாகிறது மட்டும்தான் இல்லை, எல்லா நோய்களும், எல்லா பிரச்சனைகளும், எல்லா மாயாவும், எல்லா விகாரமும் யாரையும் என்ன பண்ண போறதில்லை, விட்டு வைக்க போறது இல்லை. அவங்களுக்கு வந்தது நமக்கும் நாளைக்கு வரலாம். நீங்க அவங்க மேல கருணைப்பட்டீங்கன்னா அது நமக்கு வராது. கேலி பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு. என்கிட்ட ஒரு பிரதர் ப்ராக்டிக்கலா சொன்னார், நான் எங்க சிஸ்டர் பார்த்து திட்டிக்கிட்டே இருப்பேன், எப்போ பார்த்தாலும் மூக்க செஞ்சுக்கிட்டு, ஈஸ்னாபிலியாவா என்னமோ ஒன்று போட்டிருக்குது, எப்போ பார்த்தாலும் மூக்க சிந்திட்டு இருக்கீங்க, மூக்க சிந்திட்டு நான் திட்டிகிட்டே இருப்பேன், எனக்கு வந்துடுச்சு ஈஸ்னோபிலியா. ஈஸ்னோபிலியானா அடிக்கடி உங்களுக்கு ஜலதோஷம் வந்துடும். அண்ணில இருந்து நிறுத்தின யாரையும் என்ன பண்ணக்கூடாது. சில பேருக்கு ஒரு குட்டு ஓங்கி விழ வேண்டி இருக்குது, அப்புறம் தான் அவங்க கேலி பண்றதே என்ன பண்ணுவாங்க. இந்த டிராமா எவ்வளவு சஸ்பென்ஸ் வச்சிருக்குதுன்னு யாருக்கும், யாருக்கு என்ன நிகழும், யாருக்கு என்ன வரும், என்ன போகும் தெரியாது. பணக்காரங்கள்ட்ட கேட்டா நாங்க நல்லா இருக்கோம், இருக்கிறதே எங்க தான் இருக்கிறோம், சொர்க்கத்துல தான் இருக்கிறோம், நாங்க ஏன் வரணும், உங்க பேச்ச நாங்க ஏன் கேட்கணும். கலியுகி துனியாக்கோ சொர்க்க சமஜ்னா யகுபி பே சமஜீகே. கலியுக உலகத்தை சொர்க்கம்னு நினைக்கிறதும் கூட அறிவீனம். கித்னி ஜடி ஜடி பூத் அவஸ்தா ஹோ கயிகே. எவ்வளவு இத்து போன நிலையை இது அடைந்து விட்டது. பார்க்கறதுக்கு தான் பாட்டா இருக்குது இந்த உலகம், உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லை, ஒரு சுகமும் இல்லை, ஒரு சந்தோஷமும் இல்லை. இந்த உலகத்துல இத்து போன நிலையை அடைந்து விட்டது. தோபி மனுஷிய சமைச்சிட்டேகே ஹம் தோ சொர்க்கமே போயிட்டே. இவ்வளவு மோசமான நிலைமையிலையும் அவங்க என்ன நினைச்சிருக்கிறாங்க, நாங்க எங்க உட்காந்துருக்கிறோம், சொர்க்கத்துல உட்காந்துருக்கிறோம். புத்தர் கதை சொல்லுவார், ஒருத்தன் மரத்து மேல ஏறினா, மரத்து மேல இல்லை, ஒருத்தனை புலி துரத்துச்சு, மரத்து மேல ஏறிட்டான். மரத்து மேல நுனியில ஏறி இருக்கும் போதுதான் தெரியுது, அந்த மரத்தினுடைய வேர்களை 2 எலி கடிச்சிட்டு இருக்குது, மரம் ஏற்கனவே இத்து போன நிலைமையில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. சரி, ஒரு ஆறு பக்கத்துல தான் ஓடுது, கிளையில இறங்கி ஆத்துல குதிச்சு போயிடலான்னு பார்த்தா அந்த ஆத்துல ஒரு பெரிய முதலை வாயை பிளந்துட்டு நின்றுட்டு இருக்குது. அப்புறம் உச்சியில இருந்து ஒரு மலைப்பாம்பு வேற இறங்கிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் நடுவுல அந்த மரத்திலேயே உச்சியில ஒரு தேன் கூடு, தேன்ல இருந்து தேன் சொட்டி சொட்டி விழுந்துட்டு இருக்குது. இவன் நாக்க நீட்டி சாப்பிட்டுட்டு இருக்கான். புலி இருக்குது, முதல்ல இருக்குது, எலி இருக்குது, பாம்பு இருக்குது. ஆனா இவன் எதை ரசிச்சுட்டு இருக்கிறான், இந்த உலக சுகம் அப்படித்தான் அப்படின்னு புத்தர் கதை சொல்றார். நீ எதையாவது ஒன்ன ரசிச்சேன்னா இந்த மாதிரி இக்கட்டான இவ்வளவு சொல்லுவாங்க இல்லையா, இவ்வளவு டேஸ்லயும் உனக்கு கொண்டாட்டமா அப்படிம்பாங்க. அது என்னமோ சொல்லுவாங்க, சுத்தி இவ்வளவு இருக்குது பிரச்சனைகள். ஆனா மனிதர்கள் பாருங்க, ஒரு அற்பகால இந்திரிய சுகத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு ரட்டு கொடுத்தா போதும், ஒரு ஜாங்கிரி, ஒரு அல்வா போட்டா போதும், முகத்துல அவ்வளவு பிரகாசம். அதுக்கு முன்னாலையும் பின்னாலையும் எவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரிகிறதே இல்லை. பாபா சொல்றார், இந்த உலகத்தை சொர்க்கம்னு நினைச்சிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய அறிவீனம். அப்படி கூட நினைச்சிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பாபாவுக்கு ஃபர்ஸ்ட் காட்சியே விநாசம்தான்.
பிரம்மா பாபாவுக்கு ஃபர்ஸ்ட் காட்சி என்னது? விநாசம். இதெல்லாம் அழிய போகுது, வைராக்கியம். அப்புறம்தான் சொர்க்கம். வைராக்கியம் வருது, அப்புறம் சொர்க்கம், அப்புறம் தபஸ்யாவுக்கு பாபா வந்து வழி காண்பிக்கிறார். அப்போ பாபா சார் நமக்கும் கூட விஷன் தெரியணும். என்ன விஷன் தெரியணும்? சூரஜ்பாய் சொல்லுவார், போங்க ஹாஸ்பிட்டல் போங்க, அங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க. மயான பூமிக்கு போங்க, உறவை பறி கொடுத்துட்டு அந்த உலகம் எப்படி இருக்குது, இந்த ஊர் எப்படி அழுதுன்னு பாருங்க. கஷ்டமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில போய் என்ன பண்ணணும், பார்க்கணும் அப்படிம்பார். பாபா சொல்றார், உலகத்துக்கு தெரியல, நாங்க சொர்க்கத்தில் அமர்ந்திருக்கிறோம். பச்சே நகி சம்ஜாத்தேகே தோ பாப் கஹேங்கே தும் கியா பத்தர் புத்தி ஹோ. குழந்தைகள் புரிய வைக்கவில்லை என்றால் நீ என்ன கல் புத்தியா என்று பாபா புரிய வைப்பார். பாபா கூறுவார், உலகத்துக்கு நம்ம என்ன பண்ணணுமாமா, போய் புரிய வைக்கணுமா. இந்த உலகம் எவ்வளவு துக்கமான உலகம் தெரியுமா, இது எவ்வளவு பெரிய நரகம் தெரியுமா. இதை போய் நாம மக்களுக்கு சொல்லலைன்னா நம்மளை பார்த்து என்ன கேட்பாரு, அவங்க தப்பு பண்ணிட்டு இருக்கிறவங்களாம் தப்பு இல்லையாமா. சொல்லல, அவங்களுக்கு போய் சொல்லலைன்னா நம்மகிட்ட சொல்லுவாராமா, நீ என்ன கல்லு புத்தியா, இரக்கமே இல்லையா, உனக்கு கருணையே இல்லையா. दूसरे की नहीं समझा सकते हो, दूसरे को नहीं समझा सकते हो. உங்களால அடுத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியாதா. जब खुद पारस बुद्धि बने तब तो दूसरों को भी बनावे. எப்போ நீங்க பாரஸ் புத்தி ஆவீங்களோ அப்பொழுதுதான் மற்றவங்களுக்கும் புரிய வைக்க முடியும், மற்றவங்களையும் ஆக்க முடியும். पुरुषार्थ अच्छा करना चाहिए, इसमें लज्जा की बात नहीं. புருஷார்த்தம் சிறப்பாக செய்ய வேண்டும், இதில் வெட்கப்படுவதற்கு விஷயமே இல்லை. परंतु मनुष्यों की बुद्धि में आधा कल्प की जो उल्टी मतें भरी हुई है वह कोई जल्दी भूलते नहीं. ஆனா மனிதர்களுடைய புத்தியில அரை கல்பத்து அறியாமை நிறைந்து கிடக்கின்றன, அது எளிதில் மறப்பதே இல்லை. அரை கல்பத்து தலைகீழ் விஷயங்கள் உள்ளுக்குள்ள நிறைஞ்சிருக்கு, தப்பாவே நினைச்சு சொல்லி கேட்டு வந்திருக்கிறோம். எதுவரை தந்தையை யதார்த்தமாக புரிந்து கொள்ளவில்லையோ அதுவரை அந்த சக்தி வர முடியாது. பாபா சொல்ற, பாபாவை புரிஞ்சுக்காத வரைக்கும் நாம இவ்வளவு காலம் தப்பான பாதையில போயிட்டு இருந்தோம், தவறான காரியங்களை செய்துட்டு இருந்தோம்னு உணர முடியாது. பாபா கூறுகிறார், இந்த வேத சாஸ்திரங்கள் போன்றவற்றால் மனிதர்கள் சிறிதும் திருந்துவது இல்லை. நாளுக்கு நாள் மேலும் தான் மோசமாகிக் கொண்டே வருகிறார்கள். சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானம் ஆகி இருக்கிறார்கள். இது யாருடைய புத்தியிலேயுமே இல்லை. நாம் தான் சதோ பிரதான தேவி தேவதையாக இருந்தோம், எப்படி கீழே விழுந்தோம் என்பது கிஸ்கோ ஜராபி பதா நஹி. और फिर 84 जन्म के बदले 84 जन्म लाख जन्म कह दिया. யாருக்கும் கொஞ்சம் கூட புரியல. 84 ஜென்மத்துக்கு பதிலா 84 லட்ச ஜென்மம் சொல்லிட்டாங்க. பிறகு எப்படி அவங்களுக்கு விஷயம் எல்லாம் புரியும்? பாப் பிகர் ஞானக்கி ரோஷனி தேனே வாலா கோயி நஹி. தந்தையை தவிர்த்து வெளிச்சம் தரக்கூடிய, ஞானத்தை கொடுக்கக்கூடிய வேற யாருமே இல்லை. தந்தையை தவிர்த்து வெளிச்சம் தரும் ஞானத்தை தரக்கூடியவர் யாருமே இல்லை. சபி ஏக் தோ கி பிச்சாடி தரு தரு தக்கே காத்தே ரகத்தே. எல்லாரும் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பின்னால தெரு தெருவா ஊர் ஊரா வாசல் வாசலா அலைஞ்சிட்டு இருக்கிறேன். நீ மாலை போட்டியா, நானும் மாலை போடுறேன். நீ மேல்மருவத்தூர் போறியா, நானும் மேல்மருவத்தூர். நீ பழனிக்கு போறியா, நானும் பழனிக்கு. நீ சபரிமலைக்கு போறியா, நான் அலைகிறாங்க. ஒருவர் மற்றவருக்கு பின்னால் வாசல் வாசலாக அலைகிறார்கள் அப்படின்றார். நீச்சே கிர்த்தே கிர்த்தே பட்டு படுத்தே படுகையே. கீழே விழுந்து விழுந்து தரையில விழுந்துட்டாங்கன்றார். கீழே விழுந்து விழுந்து தரைக்கே வந்துட்டாங்க. உச்சி கோபுரத்துல இருந்து தரைக்கு வந்துட்டாங்க. சப் தாக்கத் கதம் ஹோகை. எல்லா சக்திகளும் அழிந்து போய்விட்டன. பொறுமை இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை, எதிர்கொள்ளக்கூடிய சக்தி இல்லை, கண்டறியக்கூடிய சக்தி ஒரு சக்தியுமே இல்லை. பிரச்சனைன்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? சக்தி இல்லை. பாவம். சக்தி இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. நீங்க படிக்காத வரைக்கும் வாத்தியார் கேள்வியே கேட்க மாட்டார், படிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் வாத்தியார் கேள்வி கேட்க மாட்டார், படிக்கலைன்னா தான் கேள்வி கேட்பார். அவருக்கு தெரியும் யார் மூஞ்ச பார்த்தா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
பாபா சொல்றார், பிரச்சனை எப்போ வருது? நீங்க வீக் ஆக ஆக பிரச்சனை வர ஆரம்பிச்சோம். பாபா சொல்றார், ஆத்மா படிப்படியா இறங்கி தரையிலே விழுந்துடுச்சு, ஒரு சக்தியுமே இல்லை. அப்போ எந்திரிக்கிறதுல இருந்து தூங்குற வரைக்கும் பிரச்சனை தான் உங்களுக்கு. எதுதான் உங்க வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்குதுன்னு கேட்டா அவங்களுக்கே தெரியாது. எல்லாமே பிரச்சனையா தான் போயிட்டு இருக்குது. பாபா சொல்ற, ஏன் அப்படின்னா அது பிரச்சனையே இல்லை, அவங்களுக்கு புரியல, சக்தி இல்லை. துரியோதனன் தரைய தண்ணின்னு நினைச்சு கால் வச்சான். பாண்டவர்கள் கட்டின மாளிகை அவ்வளவு தண்ணி மாதிரி அழைச்சி வச்சிருந்தாங்க. அவன் தண்ணி தானோன்னு சொல்லிட்டு வேட்டி தூக்கிட்டு பார்த்தான், பக்கன்னு கீழே விழுந்துட்டான். அது தண்ணி இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பொய்கையில நல்ல மலர்களை எல்லாம் நிறைச்சி பொடிகள் எல்லாம் தூவி அதை தர மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஏற்கனவே ஒரு முறை ஏமாந்துட்டோம், இப்ப ஏமாந்துடக்கூடாதுன்னு அப்படியே விட்டத்தை பார்த்துட்டு நடந்து போனா உள்ள விழுந்துட்டான். இப்போ திரௌபதி சிரிச்சாங்கலாம் கதை இருக்கும். நீங்க அலட்சியமா இருந்தீங்கன்னா அவமானப்பட வேண்டியிருக்கும், தடுக்கி விழ வேண்டியிருக்கும். ஒரு ஸ்டெப்லையும் கவனமா பாபா பாபா பா. எங்க சொல்லுவாங்க இல்லையா, கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வச்சிருக்கிறாங்க. இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம். நீங்க எங்க போனாலும் அங்க ஒருத்தவங்க உங்களை பரிச்சை பண்றதுக்கு இருப்பாங்க. ஆனா நீங்க விழிப்பா இருந்தா, நீங்க சக்திசாலியா இருந்தா அது ஒரு பிரச்சனையே இல்லை. பாபா சொல்றார், ஏன் பிரச்சனைன்னு பேசுறாங்க? ஆத்மாவில என்ன இல்லை? சக்தி இல்லை. சக்தி டோட்டலா அழிந்து போயிடுச்சு. கிட்டத்தட்ட அணைந்தே விட்டது தீபம், கிட்டத்தட்ட. பாபா சொல்றார், இது அவங்களுக்கு தெரியல. புத்தி மேபி தாக்கத்து நகி, புத்தியில கூட சக்தி இல்லை. ஜோ பாப்புக்கோ யதார்த்த ஜான் சகே, உண்மையிலே இவர் தான் அப்பான்னு யதார்த்தமா புரிஞ்சுக்கிறதுக்கான சக்தி கூட இல்லை. அப்பாவையே புரிஞ்சுக்காதவங்க. நாம என்ன நினைக்கிறோம், என்னைய யாருமே, அது எப்படி? அவர் டெய்லி அவரை பத்தியே 1 மணி நேரம் பேசிட்டு போறாரு. இன்னும் அவரையே புரிஞ்சுக்கிறதுக்கு ஆளை தேட வேண்டியிருக்குது. எந்த பிகே பாபாவை புரிஞ்சுக்கிட்டாரு? பாப்பாட்ட கேட்டா கோடியில ஒரு சிலர். அந்த ஒரு சிலர்லயும் வெகு சிலர் தான் நான் யாரா எப்படியா இருக்கிறேனோ அப்படியே புரிஞ்சுக்கிறாங்க. அது தப்பு இல்லை. அவங்கள்ட்ட புத்தி என்ன ஆயிடுச்சு, அவ்வளவு டோட்டலா காணாம போயிடுச்சு. புத்தி மேபி தாக்கத் நகி ஜோ பாப்புக்கு யதார்த்த ஜான் சகே, பாப் ஹி ஆக்கர் சப்கி புத்தி கா தாலா கோல்தேகே. தந்தை தான் எல்லாருடைய புத்தி பூட்டை திறக்கின்றார். தோ திறந்துட்டார்னா அடையாளம். பாபா நம்ம புத்தி பூட்டை திறந்துட்டாரா? எஸ்னா சொல்லுவோம். தோ கித்தனை ரிஃப்ரெஷ் ஹோத்தேகே. ஒரு கடற்கரைக்கு போனாலே கொஞ்சம் என்ன ஆயிடும், ரிஃப்ரெஷ் ஆயிடும். இது சைத்தன்ய கடல், அன்பு கடல், அமைதி கடல், ஆனந்த கடல், சக்தி கடல், தூய்மை கடல், இவ்வளவு கடலை ஒரே இடத்துல வச்சு பாக்குறோம். அப்போ பாபா சொல்லி கித்தனை ரிஃப்ரெஷ் ஹோ ஜாத்தே. பாபா சொல்லி இந்த கடலுக்கு முன்னால உட்கார்றதுக்கு, ஏன் கடற்கரை தெருவுக்கு வந்துட்டோம்னாலே அந்த காத்து நம்மளை என்ன பண்ணும், எவ்வளவு ஆனந்தப்படுத்தும். பாபா சொல்றாரு, பாபா முன்னால உட்காந்துட்டீங்கன்னா எவ்வளவு ரிஃப்ரெஷ் ஆயிடுறீங்க. பாக்கே பாஸ் பச்சே ரிஃப்ரெஷ் ஹோனே ஆத்தேகே. குழந்தைங்க பாபாட்ட எதுக்கு வர்றோம்? ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்காக வர்றோம். கர்மி விஸ்ராம் மில்தா ஹேனா. வீட்டுக்கு வந்தா ஓய்வு கிடைக்கிறது அல்லவா? வீட்டுக்கு வந்தா இதுதான் நமக்கு வீடு. பாபா அடிக்கடி சொல்லுவார், நம்ம இருக்கிற இடமெல்லாம் ஆபீஸ், இதுதான் என்னது நமக்கு வீடு. வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஓய்வு கிடைக்கிறது அல்லவா? பாப்கே மில்னேசே பக்தி மார்க்கு சப் தக்கானிகி தூர் ஹோ ஜாத்தி ஹே. தந்தையை சந்திப்பதால் பக்தி மார்க்கத்து எல்லா களைப்புகளும் விலகி விடுகின்றன. சத்தியுகத்திற்கும் விஸ்ராம்புரி, ஓய்வு எடுக்கக்கூடிய ரெஸ்ட் ரூம், கெஸ்ட் ஹவுஸ் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? சில பேர் அன்னைக்கு கேட்ட மாதிரி அவங்கவுங்க வசதி இருக்க பெரிய பெரிய ஊர்ல பங்களா கட்டி வச்சுக்கிறாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? கெஸ்ட் வந்தா கெஸ்ட்டுக்கு தனியா வச்சுக்கிறது வேற, தனக்கு ஓய்வு எடுக்கிறதுக்குன்னு மாளிகை கட்டி வச்சுப்பாங்க. பெரிய வசதி, ரொம்ப வசதி இருந்தா ஃபாரின்ல எல்லாம் கூட வச்சிருப்பாங்க. பாபா சொல்றாரு, சத்தியம் தான் நமக்கு விஸ்ராம்புரி என்றும் கூறப்படுகிறது. இங்கே நீங்க அப்போ உண்மையான விஸ்ராம்புரி சத்தியுகத்துக்கு சொல்லப்படுகிறது. அங்கே உங்களுக்கு எவ்வளவு ஓய்வு கிடைக்கும், எந்த ஒரு இல்லை என்ற பொருளுமே அங்கே இருக்காது. அதுவும் முக்கியமா ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான விஷயங்கள் எதுவும் இல்லை என்றே அங்கு இருக்காது. இங்கே ரிஃப்ரெஷ் பாபா கொடுக்கிறார். அப்போ இந்த தாதாவும் கூட ரிஃப்ரெஷ் பண்றார்.
சிவபாபாவுடைய மடியில் வந்ததுமே குழந்தைகளுக்கு ஓய்வு கிடைத்து விடுகிறது. விஸ்ராம் மானாகி சாந்த். ஓய்வுனாலே என்னது? சாந்தம். மனிதர்களும் கூட களைப்படைந்து மிகவும் சிரமத்தில் இருக்கின்றார்கள். இப்போ அவங்க எங்கே போறாங்க, எங்கே போனா நமக்கு ஓய்வு கிடைக்கும் என்று அலைறாங்க. கோயிக்ககா, சிலர் அங்கே சிலர் இங்கே அப்படின்னு அலைஞ்சிட்டே இருக்கிறாங்க. பெருமையாலாம் சொல்லுவாங்க, மாலை இவங்க எப்ப பார்த்தாலும் மாலையும் காலத்துமா தான் இருப்பாங்க. ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தா அடுத்த கோயில், ஒரு விரதம் முடிஞ்சா அடுத்த விரதம், இங்கே அங்கே என்று ஓய்வுக்காக அலைந்து கொண்டே இருக்கிறார்கள். லேக்கின் உஸ் விஸ்ராமே ரெஃப்ரெஷ்மெண்ட் நகி. ஆனா அவங்க சுவிட்சர்லாந்து போனாலும் சரி, ஆப்பிரிக்கா அமெரிக்கா போயிட்டு வந்தாலும் சரி, அங்க 10 நாள் லீவ் எடுத்துட்டு சுத்திட்டு வந்தாலும் சரி, அவங்களுக்கு அங்கே ஓய்வு கிடைக்காது. யகாந்தோ பாப் துமே கித்தனா கியான் சுனாக்கர் ரிஃப்ரெஷ் கர்த்தேகே. இங்கேயோ பாபா உங்களுக்கு எவ்வளவு ஞானம் சொல்லி புத்துணர்வு செய்கிறார். ஒரு வார்த்தையா சொல்றார். நம்மகிட்ட யாராவது வந்து பிரச்சனைன்னு சொன்னா 1 நிமிஷம் பேசுவோமா, 2 நிமிஷம் ஜாலியா பேசுறது மணிக்கணக்கெல்லாம் பேசுவோம். அவங்க பிரச்சனைன்னு வந்து பேசினா நம்ம எவ்வளவு நேரம் எப்ப ஆளை கழட்டி விடலான்னு தான் பார்த்துட்டு இருப்போம். பாபா எவ்வளோ ஞானம் சொல்றார், எத்தனை நாள் ஞானம் சொல்றார். ஞானம் சொல்லி சொல்லி நம்மை ரெஃப்ரெஷ் பண்றார். பாபிக்கு யாது சேபி கித்தனே ரெஃப்ரெஷ் போத்தே. ஞானம் கேட்டு கேட்டு ரெஃப்ரெஷ் ஆயிடுறோம். பாபாவுடைய நினைவுலையும் ரெஃப்ரெஷ் ஆயிடுறோம். பாபாவுடைய மடிக்கு வந்ததும் ரெஃப்ரெஷ் ஆயிடுறோம். பாபானிக்கு 3 பாயிண்ட் சொல்றார். கேள்வி பதிலே என்னது? ஞானம் சொல்லி சொல்லி உங்களை ரெஃப்ரெஷ் பண்ற, நினைவின் மூலமா நீங்க ரெஃப்ரெஷ் ஆயிடுறீங்க, அப்புறம் மடிக்கு வந்ததுமே, மடின்னா குழந்தை ஆயிடணும், செல்லமா வந்து படுத்துறணும். பாபா எனக்கு நீ தான் எல்லாம். அப்படி ஒரு வயசு குழந்தை ஓடி வந்து அம்மா மடியில தலை வைக்கிற மாதிரி பாபா சொல்றார், மடிக்கு வந்ததுமே ரிஃப்ரெஷ் ஆகி விடுகிறீர்கள். சதோ பிரதான் பன்னி கேலியே யகாம் பார்க்கே பாஸ் ஆத்தே ஓ. நீங்க சதோ பிரதானம் ஆகிறதுக்காகத்தான் பாபாட்ட வர்றீங்க. ஏன்னா ஆத்மா சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானம் ஆகிடுச்சு, மீண்டும் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆகணும். பாபா கூறுகிறார், இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, தந்தையை நினைவு செய்யுங்கள். தந்தை புரிய வைக்கின்றார், இந்த முழு சிருஷ்டி சக்கரம் எப்படி சுழலுகிறது, எல்லா ஆத்மாக்களுக்கும் எப்படி ஓய்வு கிடைக்கிறது, எங்கே கிடைக்கிறது. சில பேருக்கு பரந்தாமத்துல கிடைச்சிருது, அங்கே இருக்கிறாங்க ரொம்ப காலமா. சிலர் பரந்தாமம் போயிட்டு நாம சத்தியம் வந்துடும், அங்கேயும் நமக்கு விசிராம் தான். யார் யாருக்கு எங்கே எப்படி ஓய்வு கிடைக்கிறது என்பதையும் பாபா புரிய வைக்கிறார். தும் பச்சும் கா ஃபர்ஜுகே. குழந்தைகளாகிய உங்களது கடமை. சப்கோ பாப்கா பைகாம் தேனா. அனைவருக்கும் தந்தையின் செய்தி கொடுக்க வேண்டும். பாப் கவத்தேகே. தந்தை கூறுகிறார், முஜே யாத் கரோ. என்னை நினைவு செய்யுங்கள். தோ இஸ் வர்ஷைக்கே தும் மாலிக் பன் ஜாயேங்கே. அப்போ நீங்க இந்த ஆஸ்திக்கு எஜமானன் ஆகிடுவீங்க. பாபா இந்த சங்கமிகத்துல புதிய சொர்க்கத்தின் உலகத்தை படைக்கின்றார். அங்கே சென்று நீங்கள் எஜமானன் ஆகிவிடுவீர்கள். பிறகு துவாபர யுகத்துல மாயா ராவணன் மூலமா உங்களுக்கு சாபம் கிடைக்கிறது. அப்பொழுது பவித்திரதா, சுகம், சாந்தி, செல்வம் எல்லாம் அழிந்து போய் விடுகிறது. எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றாக அழிந்து போகின்றது என்பதையும் பாபா புரிய வைக்கிறார். துக்கதாமத்தில் யாருக்கும் சிறிதும் ஓய்வே கிடையாது. சுகதாமத்தில் ஓய்வுதான். நம்ம கேட்டிருப்போம், நிறைய நேரத்துல கேட்டிருப்போம். நம்ம நிர்வேர் பாய் சொல்லுவார், ஒரு பெரிய மேளா முடிஞ்சு, ஃபங்க்ஷன் முடிஞ்சு, டெல்லியில பெரிய ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, மதுவன் வந்திருக்கிறாங்க, அப்புறம் அப்படின்னு இருக்கிறார் பாபா. 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போறேன் பாபா, இப்போ தானே ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஃபங்க்ஷன் முடிச்ச அன்னைக்கு அடுத்த நாள் பார்த்துருக்கீங்களா? பொதுவாகவே நீங்க கவனிச்சிருப்பீங்களா இல்லைன்னு தெரியல, வியாழக்கிழமைக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமை வருது இல்லையா, டபக்குன்னு ஒரு கூட்டம் குறைஞ்சிரும். ரெகுலரா திங்கள், செவ்வாய், புதன்ல ஒரு கூட்டம் வந்துட்டு இருக்கும். நம்ம மக்களுக்கு வியாழக்கிழமை வந்துட்டு போனாலே ஒரு பெரிய சாதனை பண்ணி முடிச்சுட்டதா அர்த்தம் போல் இருக்குது. அடுத்த நாள் ஒரு பட்டி முடிஞ்சு அடுத்த நாள் பார்த்துருக்கீங்களா, டபக்குன்னு ஒரு கூட்டம் குறைஞ்சிருக்கும். ரெகுலரா உள்ள ஸ்டூடெண்ட் ரெகுலர் தான். சில ஆத்மாக்கள் வியாழக்கிழமை வரணும், சண்டே வரணும், திங்கக்கிழமை கூட வரலாம், மாசம் 1ஆம் தேதி வரலாம். இப்படிலாம் சில பேர் பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சாதனை.
அது மாதிரி நமக்கும் கூட ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுன்னா அடுத்த நாள் ஒரு காக்காவை காணாமல் இருக்கும். என்ன ஒருத்தரையுமே காணும், ரெஸ்ட்ல இருக்காங்க. நிர்வேர் பாயும் நம்ம கிணம் தானே. அவர் சொல்கிறார், பாபா டெல்லியில் இப்போ தானே மேலா முடிஞ்சிருக்குது, ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அவர் போகிறார். பாபா கேட்ட கேள்வி எல்லாருக்கும் தெரியும் இந்த பதில். சத்தியம் வந்துடுச்சா, ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு அவர் கேட்ட கேள்வி என்னது? சத்தியம் வந்துடுச்சா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ரெஸ்ட் எடுக்கிறதா இருந்தா எப்பந்தான் ரெஸ்ட் எடுக்கணும்? கேட்கறதுக்குலாம் நல்லா தான் இருக்குது. அவர் சரீரம் இல்லாத பாபா. பிரம்மா பாபா கேட்டாரா சிவபாபா கேட்டாரான்னு தெரியாது. ஆனா பாபா கேட்டிருக்கிறார். சாதாரண சாக்கார பாபா தான் பேசியிருக்கிறார். ஆனா சிவபாபா எப்ப வருவார் எப்ப போவார்னு தெரியாது. அவரு தான் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கணும். சரீரம்னு இருந்தா கண்டிப்பா என்ன வரத்தான் செய்யும்? சரீரம்னு இருந்தா என்ன வரத்தான் செய்யும்? டயர்டு வரத்தான் செய்யும். ஆக்சுவலா ஜானகிராஜி இந்த வார்த்தை சொல்றாங்க, நீங்க கேட்டிருக்கலாம். மவுண்ட் அபுல இருந்து சாந்திவனுக்கு கீழே ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு திருப்பி மேலே போயிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு 90 வயசு ஆயிடுச்சு. திருப்பி வேற ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி திருப்பியும் கீழே வர சொல்லியிருக்கிறாங்க. திருப்பியும் கீழே வரும்போது கூட வந்த சிஸ்டர் வாமிட் வருது. கூட 2 சிஸ்டர் கூட வருவாங்க இல்லையா, ஒருத்தவங்க தலையை பிடிச்சி தண்ணிலாம் கொடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. அப்போது ஜானகிராதி ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்கன்னு மறந்துச்சு ரொம்ப நாளைக்கு முன்னால். அதாவது அவங்க அக்கறையாக அன்பாக கேட்காம குறை சொல்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அப்போ அந்த சிஸ்டருக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுச்சு. ரொம்ப நாள் கூடவே இருந்தால் நம்மெல்லாம் உரிமையாக பேச ஆரம்பிச்சிடுவோம். தூரத்தில் இருந்தால் தானே கொஞ்சம் பயந்து பேசுவோம். கூட கொஞ்சம் நெருங்கிட்டோம்னா பாருங்கள் உரிமை வந்துடும். உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு சொல்கிறீங்க, உங்களுக்கு வந்தால் தானே தெரியும். அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சாப்பிடும்போது எவ்வளவு வீண் பேச்சு பேசுகிறீங்க, பாவ நினைவில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த வார்த்தையை யார் சொன்னாலும் கோபம் வரத்தான் செய்யும். பட் அந்த சிஸ்டர் ரியலைஸ் பண்ணுறாங்க. அப்போது ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம கவனம் கொடுக்கலன்னா இந்த சரீரம் நம்ம சொன்ன பேச்சு என்ன பண்ணாது, கேட்காது. பாபா நிறைய ஸ்ரீமத்தை கொடுத்துருக்குறார் சின்ன விஷயத்துக்கு. அப்போது அவங்க அத்தனை வயசு வரைக்கும் அந்த சரீரத்தை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அவங்க அவ்வளோ ஸ்ரீமத்தில் பாபா நினைவில் வேஸ்ட்டு தாட் இல்லாமல் இருக்கிறதுல, வேஸ்ட்டு பேச்சு இல்லாமல் இருக்கிறதுல, வேஸ்ட்டு விஷயம் கேட்காம இருக்கிறதுல அவ்வளோ அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்குறாங்க, இந்த வயசுலையும் ஏன் சுறுசுறுப்பாக இருக்கிறீங்க? சிம்பிளான பதில், ஜானகிராஜனுடைய பதில், நான் வேஸ்ட்டு தாட்டே பண்ணுறதில்லை. ஈஸியாக கஷ்டமா? எவ்வளவு சாதாரணமான பதில். நான் வீண் எண்ணங்களை எண்ணுவதில்லை, அதனால எனக்கு எனர்ஜி என்ன பண்ணுறதில்லை, குறையவே இல்லை. நான் எப்பொழுதும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன். பாபா சொல்கிறாங்க, விஸ்ராம் ஓய்வு என்பது இங்கே கிடையாது. துக்கதாமத்தில் யாருக்குமே கிடையாது. சுகதாமத்தில் விஸ்ராமிகே, அங்கே ஓய்வே ஓய்வு தான். அதனால் அங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணுவோன்றார். மனிதர்கள் பக்தியில் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள், ஜென்மமாக பக்தியில் எவ்வளவு சிரமப்பட்டு களைத்து போய் வந்திருக்கிறீர்கள். முற்றிலுமாக பரம ஏழையாக ஆண்டியாக ஆகிவிட்டீர்கள். இந்த எல்லா ரகசியத்தையும் தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். கோயில் கட்டியே நம்ம சொத்தெல்லாம் வீணா போச்சுன்னே சொல்லியிருக்கிறார் பாபா. புதியவர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு எவ்வளவு புரிய வைக்கப்படுகிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் மனிதர்கள் சிந்திக்கிறார்கள். ஹரேக் பாத் பர் மனுஷி கித்னா சோச்தேகே, ஒவ்வொரு விஷயத்திலையும் மனிதர்கள் எவ்வளவு சிந்திக்கிறாங்க. சமைச்சுத்தேகே, யாராவது ஒரு 2 நாள் கிளாஸுக்கு வந்த பிறகு 3ஆவது நாள் காணாமல் போயிடுவாங்க. அவங்கள எங்கேயா ரோட்டில் வச்சு பார்த்து கேட்டால் ஏதாவது சாக்கு சொல்லுவாங்க. கொஞ்சம் விசாரித்து பார்த்தா தெரியும், இல்லை எங்கள் பக்கத்து வீட்டுலக்காரங்க சொன்னாங்க, இங்கே போனால் நீங்கள் எதோ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவீங்களாமே, தியானம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்களாமே, என்னமோ பண்ணிடுவீங்களாமே அப்படின்னு. பாபா சொல்ற 2 நாள் கிளாஸுக்கு வர்றதே பெரிய விஷயம்தான். ஏன்னா மனிதர்கள் எவ்வளவு யோசிக்கிறாங்க. சமைச்சதேகே ககான் ஜாது நேகம், இங்கே போனால் நம்மளை வசியம் பண்ணிடுவாங்களோ, இங்கே போனால் நம்மளை வசியம் பண்ணிடுவாங்களோ, ஏதாவது மந்திரம் போட்டுருவாங்களோ. அரே தும்மிகி ககத்தேவோ பகவான் ஜாதுகர், நான் என்ன சொல்றது, நீங்கள் தான் சொன்னீங்கன்றார் பாபா. பகவானே நீ யாரு? மந்திரவாதி. மந்திரவாதிக்கெல்லாம் மந்திரவாதி. நீ நினைச்சா எப்பேற்பட்ட அதிசயத்தையும்
செஞ்சிருவேன். அப்போ நீங்க தான் சொல்றீங்க மந்திரவாதின்னு. நான் மந்திரவாதி தான். இங்க வந்தா பாபா மந்திரம் போடுவார். தோ பாக் கர்த்தே ஹே ஹா மே பரோபர் ஜாதுகர் ஹூ. ஆமா, இப்போ என்னன்ற, இப்போ நான் உண்மையிலேயே 100% மந்திரவாதி தான். நம்ம எல்லாம் புருஷார்த்தம் பண்ணி மாறிட்டு தான் நினைக்கிறோம். அவர் மந்திரம் போட்டு நம்மளெல்லாம் மாற்றிருக்கிறார். நீ மாறிடு, உன் போஸ்ட் இதுதான் போஸ்ட், அதுக்காக நீ புருஷார்த்தம் பண்ணிடு. நம்ம வர்றோம் உட்காரோம் போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் மந்திரத்தில் நடக்குது. யாரோட மந்திரத்தில்? பாபாவுடைய மந்திரம். நான் புருஷார்த்தம் பண்ணுறேன், ரைட்டு. ஆனால் பாபா மந்திரம் இல்லாமல்லாம் இந்த புருஷார்த்தம்லாம் நம்ம சொந்தக்காரங்களாம் நம்மளை நம்புகிறாங்களா? அவங்களுக்கு தெரியும் இவங்களை ஏதோ யாரோ என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கே ஒரு மந்திரம் நடந்திருக்குது, அது அவங்களே சொல்கிறாங்க. நாம தான் கொஞ்ச நாளில் மறந்துடுறோம். பாபா மந்திரத்தை நானே புருஷார்த்தம் பண்ணி நானே அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு நாமெல்லாம் ஒன்றுமே பண்ணலை. பாபா என்ன பண்ணியிருக்கிறார்? மந்திரம் போட்டிருக்கிறார். ஆமாம், நீங்களும் சொன்னீங்க நான் உண்மையிலேயே மந்திரவாதி. பரந்து வகை ஜாது நகி. ஆனால் அந்த பிளாக் மேஜிக் கிடையாது. இந்த சூனியம் வைக்கிற மந்திரம்லாம் இல்லை. ஆளை நாயா பூ பேய பூ அப்படி ஆக்கிற மந்திரம்லாம் இல்லை. மனிதனை தேவதை ஆக்கக்கூடிய மந்திரம். தமோ பிரதானமானவர்களை சதோ பிரதானம் ஆக்கக்கூடிய மந்திரம். ஜிசிசே மனுஷியர் தோடைகி பக்கரி பஞ்சாத்தேகி. அந்த உலகத்தில் மந்திரவாதி நினைச்சா ஒரு மனுஷனை ஆடா மாத்திரலாம். அப்படி ஒரு மந்திரம்லாம் நான் போடலை. எகு புத்திசே சம்ஜா ஜாத்தாகே, இது புத்தியினால் புரிய வைக்கப்படுகிறது. பாபா தெளிவாகவே சொல்கிறேன். நான் சொல்கிறேன் நீ அப்படியே நம்பணுன்ற அவசியம் இல்லை, நீனே புரிஞ்சு செய், ஜட்ஜ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு மந்தை கூட்டத்தில் ஆடு பின்னால் போகிற மாதிரி இங்கே நம்ம யாரும் போகிறது இல்லை. இப்போ உங்களுக்கு இது புரியுது. இந்த நேரத்தில் மனிதர்கள் அத்தனை பேரும் ஒரு ஆட்டு மந்தையில் பின்பற்றி செல்பவர்கள் போல் சென்று கொண்டு இருக்கிறார்கள். கூட்டம் கூட்டமாக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. நீ போறியா, நானும் வரேன், நீ போறியா, எல்லாம் ஆட்டு மந்தையில் போகிற மாதிரி போகிறாங்க. இங்கே நாம் ஒரு விஷயத்தையும் புரிஞ்சு செய்கிறோம். நீ செஞ்சையும் நான் செய்ய போகிறதில்லை, அவங்க செய்யலையேங்கிறதுக்காக நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நமக்கு பாபா புத்தி கொடுத்துருக்காரு, அதை எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த நேரத்திற்கான விஷயம்தான். கல்பத்திற்கு முன்னால் மனிதர்கள் யார் புரிஞ்சிருந்தாங்க அவங்க புரிஞ்சுப்பாங்க, யார் புரிஞ்சுக்கலையோ அவங்க புரிஞ்சுக்கிறதும் இல்லை. கல்பத்தினுடைய கடைசி காலம் இது என்பதை கூட மனிதர்களால் புரிந்து கொள்ள முடிவதும் இல்லை. பாபா சொல்றாங்க, சண்டிகாக்கா கித்தனா படா மேலா லக்தாகே. சண்டிகைக்கு எவ்வளவு பெரிய திருவிழா நடக்கின்றது. கோனத்தி, அவர் யாராக இருந்தார்? அவங்கள்ட்ட கேட்டா அவர் ஒரு தேவதையாக இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பேர் ஏன் சண்டிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது? தேவதைகளுக்கு இந்த மாதிரி எல்லாம் பெயர் இருக்காதே. சத்தியுகத்துல அழகழகான பெயர்கள் இருக்கும். சத்தியுகத்தினுடைய சம்பிரதாயம் சிரேஷ்டாச்சாரி என்று சொல்லப்படுகிறது, உன்னதமானது. கலியுக சம்பிரதாயத்தை எவ்வளவு சீச்சி பட்டம் கொடுத்து வர்ணிக்கப்படுகிறது. இப்பொழுது மனிதர்களை சிரேஷ்டம் என்று கூற இயலாது. தேவதைகளை சிரேஷ்டமானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. புகழ் கூட பாடப்படுகிறது, மனிதனை தேவதையாக்கினார் எந்த யுத்தமும் இரத்தமும் இன்றி என்று. மனிதனிலிருந்து தேவதை, தேவதையிலிருந்து மனிதர் எப்படி ஆகுகிறார் என்ற ரகசியத்தை உங்களுக்கு பாபா புரிய வைக்கின்றார். அது தேவதா உலகம், இது மனித உலகம் என்று கூறப்படுகிறது. தின் பகல் பொழுதை வெளிச்சம் அப்படின்னு சொல்றோம், சத்தியுகம் திரேதாயுகத்தை. இரவு பொழுதை இருட்டு என்று சொல்றோம், துவாபரம் கலியுகத்தை. ஞானம் என்பது வெளிச்சம், பக்தி என்பது இருள், அஞ்ஞான தூக்கம் என்று கூறப்படுகிறது இல்லையா? நீங்களும் கூட புரிஞ்சிருக்கிறீங்க. என்ன புரிஞ்சிருக்கிறோம்? முன்பு நாமும் ஒன்றுமே புரியாதவர்களாக இருந்தோம். நேத்தி என்று கூறி வந்தோம். எனக்கு தெரியாது என்று புரிந்து வந்தோம். எங்களுக்கு தெரியல அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க, நாமும் முதலில் நாஸ்திகராகத்தான் இருந்தோம். எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையை கூட அறிந்திருக்கவில்லை. அவர் நம்முடைய அசலி அவினாசி பாபா. அவர் யார்? நமக்கு அசலான அழிவில்லாத பாபா. அவரை சர்வ ஆத்மாக்களின் தந்தை என்று கூறப்படுகிறது.
குழந்தைங்களாகி நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. இப்போ நாம அந்த எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையின் உடையவராகி இருக்கிறோம். பாபா குழந்தைகளுக்கு குப்த ஞானம் தருகிறார். இந்த ஞானம் மனிதர்களிடம் இருந்து கிடைக்க முடியாது. ஆத்மாவும் குப்தம், ஞானத்தையும் ஆத்மா குப்தமாக தாரணை செய்து கொள்கிறது. குப்தமா தாரணை செய்து ஆத்மாதான் வாய் மூலம் ஞானத்தை கூறுகிறது. ஆத்மாதான் குப்த தந்தையை குப்தமாக நினைக்கிறது. பாபா கூறுகிறார், குழந்தைகளே, தேக அபிமானி ஆகாதீர்கள். தேக அபிமானத்தால் ஆத்மாவின் சக்திகள் அழிந்து போய்விடுகின்றன. ஆத்ம அபிமானி ஆகுவதால் ஆத்மாவிற்கு சக்தி சேமிப்பு ஆகிவிடுகிறது. பாபா கூறுகிறார், நாடகத்தின் ரகசியத்தை நல்ல விதமாக புரிந்து நடந்து கொள்ளுங்கள். இந்த அழிவற்ற நாடகத்தின் ரகசியத்தை யார் சரியான விதத்தில் புரிந்து கொள்கிறார்களோ, ஜோ டீக் ரீதி ஜான்தேகே, யார் இந்த நாடகத்தின் ரகசியத்தை சரியான விதத்தில் புரிந்து கொள்கிறார்களோ எப்படி இருப்பாங்க? நிச்சிந்த், கவலையற்றவர்களா இருப்பாங்க. அடுத்த கட்டம் சொல்றார் பாபா, கவலை இல்லைன்னா ஆத்மா இயல்பிலேயே எப்படிப்பட்டது? மகிழ்ச்சியானது. பாபா சொல்றார், ஜோ டீக் ரீதி ஜான்தேகே வக சதா ஹர்ஷித் ரகத்தேகே, சதா கவலையற்றவர்களாக இருக்கின்றார்கள். इस समय मनुष्यों के ऊपर जाने की कितनी कोशिश करते हैं, समझते हैं ऊपर में दुनिया है. இந்த நேரத்தில் மனிதர்களுக்கு மேலே போகிறதுல எவ்வளவு முயற்சி, மேலே ஒரு உலகம் இருக்குதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. சாஸ்திரமே சுன் ரக்காக ஊப்பர் மே துனியாக, சாஸ்திரத்தில் கேட்டு வச்சிருக்கிறாங்க மேலே ஒரு உலகம் இருக்குது. வகான் ஜாக்கர் தேக்கே, அதை போய் பார்க்கணும். வகா துனியா பசானேக்கு கோஷிஷ் கர்த்தேகே, அந்த உலகத்தை வசப்படுத்துறதுக்கும் முயற்சி பண்ணுறாங்க. உலகம் பாருங்க எவ்வளவு அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறது. செவ்வாயில் பிளாட் வாங்கணும், சந்திரனில் பிளாட் வாங்கணும்னு ஒரு கூட்டம் சீரியஸாகவே உழைச்சிட்டு இருக்கிறது, சம்பாதிச்சிட்டு இருக்கிறது, ஆராய்ச்சியும் பண்ணிட்டு இருக்கிறது. நீங்கள் சிந்தனை செய்யுங்கள். பாரத்துக்கே கித்தனை தோடே டுக்குடேமே தேவதாயே ஹோத்தேகே, பாரதத்தினுடைய எவ்வளவு சிறிய பகுதியில் தேவதைகள் இருந்தார்கள். ஜமுனாக்கே கினாரே பர் பரிஸ்தான்தா, அவர்கள் யமுனை கரையில் தான் வீற்றிருந்தார்கள், வசித்திருந்தார்கள். அங்கே லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது. எத்தனை அழகான மகிழ்ச்சியான சதோபிரதானமான உலகமாக இருந்தது. நேச்சுரல் பியூட்டி, இயற்கை அழகு இருந்தது. ஆத்மாவில் தான் மொத்த பிரகாசமும் இருந்தது. சக்தி, ஆற்றல், புத்தி எல்லாமே ஆத்மாவில் இருந்துச்சு. பச்சோं को दिखाया था श्री कृष्ण का जन्म कैसे होता है, குழந்தைங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருந்தது ஸ்ரீ கிருஷ்ணரின் ஜென்மம் எப்படி நிகழ்ந்தது என்று. சாரே கமரேமே ஜெய்சே ரோஷினி ஹோ ஜாத்தி ஹே, கிருஷ்ணன் பிறந்ததுமே அவங்க பக்தியில காண்பிக்கிறாங்க. ஜெயில பிறந்தார், அந்த ஜெயிலே என்னவாச்சு? பிரகாசமாக ஜொலித்தது அப்படின்னு காண்பிக்கிறாங்க. तो बाप बैठ बच्चों को समझाते हैं, अभी तुम परिस्तान में जाने के लिए पुरुषार्थ कर रहे हो. இப்போ பாபா நமக்கு அமர்ந்து புரிய வைக்கிறார், நீங்க பரிஸ்தானம் சொர்க்கம் செல்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். பாக்கி ஐசே நகி தாலக் மே டுபக்கி லகானே சே, மற்றபடி ஏதோ ஒரு குளத்துல போய் ஒரு முங்கு போடுறதுனால, அதாவது மூழ்கி எந்திரிக்கிறதுனால யாரும் தேவதை ஆகிட மாட்டாங்க. இதெல்லாம் பொய்யான விஷயங்கள். அவங்க சொல்றாங்க மானசரோவரில் யார் குளிச்சு எந்திரிக்கிறாங்களோ அவங்க தேவதை ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இந்த பில்டிங்ல மேலே ஓப்பன் பண்றதுக்கு ஒரு சாமியார் இருந்திருந்தார்ல, இந்த தருமபுரம் ஆதீனம், அவர் அனுபவத்துல சொல்லியிருந்தார். அவங்க கைலாய யாத்திரை போயிருந்தாங்க. கைலாய யாத்திரையில மானசரோவர் பார்க்குறாங்க. மானசரோவர் கங்கை உற்பத்தி ஆகிற இடம். பயங்கர குளிர். சாமி குளிக்க வேண்டாம், யாருமே குளிக்க வேண்டாம், இந்த குளிரில் இந்த டெம்பரேச்சரில் உள்ளே இறங்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அவர்கிட்ட எல்லாரும். இவர் என்ன இருந்தாலும் ஆதீனம் இல்லையா, நம்ம லீடரு நாமளே பயந்துட்டோம்னா மற்றவங்க எப்படி? நாம் எல்லாருக்கும் சொல்கிறோம் கங்கோத்திரியில் போய் குளிக்கணும், ஏன் கங்கை உற்பத்தி ஆகிற இடத்துல போய் குளிக்கணும்னு சொல்லிட்டு நாமளே குளிக்கலைன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. உள்ளே போய் இறங்கிட்டார், இறங்கி குளிச்சுட்டார். வெளியில் வந்தால் கை காலெலாம் இறுகி இப்படியே ஆயிடுச்சாமா, விரலாம் அப்படியே இப்படி ஆயிடுச்சு.
எலும்பெல்லாம் டைட்டாகவே ஆயிடுச்சாமா. அதுக்கப்புறம் தீயெல்லாம் போட்டு அந்த கையெல்லாம் இழுத்து விட்டு கையில் காலில் போட்டு மசாஜ் போட்டு அவர் நார்மலுக்கு வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு ஒரு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார். இதை சீரியஸாக எல்லாமே இயற்கை பாருங்க, நீங்கள் என்ன ஆசைப்பட்டாலும் அது இஷ்டத்துக்கெல்லாம் நம்மளை என்ன பண்ணாது, விடாது. ஆனாலும் நம்பிக்கை, யாரோ சொல்லிட்டாங்க அங்கே குளிச்சா என்ன ஆயிடலாம், தேவதையா ஆயிடலாம், டுபிக்கி லகாயத்தோ பரிபஞ்சாயி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதையும் ஒரு கூட்டம் நினைச்சு என்ன பண்ணிட்டு இருக்குது, முழுங்கி எந்திரிக்குது. இப்போ நமக்கு வெளிச்சம் கிடைச்சிடுச்சு. உண்மை எது, எதுல குளிக்கணும், எது குளம், எதுக்கு ஆறு, யக சபி ஜூட்டே நாம ரக்கு தியேகே, இந்த மாதிரி பொய்யான விஷயங்களை எல்லாம் அங்க வச்சுட்டாங்க. லட்சக்கணக்கான வருடம்னு சொல்லி முற்றிலும் எல்லா உண்மைகளையுமே மறந்து போயிட்டாங்க. இப்போ நீங்க எல்லாம் புரிந்தவராக, தவறுகளிலிருந்து விடுபட்டவர்களாக, நம்பர்வார் புருஷார்த்தம் அனுசாரம் ஆகி கொண்டு இருக்கிறீர்கள். சிந்தனை செய்யப்படுகிறது. இத்தனை சிறிய ஆத்மா எத்தனை பெரிய கதாபாத்திரத்தை சரீரம் கொண்டு நடிக்கிறது. பிறகு சரீரத்திலிருந்து ஆத்மா நீங்கி விட்டதும் சரீரத்தை பாருங்கள் என்ன நிலைமைக்கு போய்விடுகிறது. ஆத்மாதான் நடிக்கின்றது. எத்தனை பெரிய சிந்திப்பதற்கான விஷயம். முழு உலகத்தின் நடிகர்கள் ஆத்மாக்கள் தங்களுடைய நடிப்பின் அனுசாரம் தன் கதாபாத்திரத்தை நடித்து கொண்டு இருக்கிறார்கள். எந்த வேறுபாடும் இதில் நிகழவே முடியாது. அப்படியே முழு கதாபாத்திரம் நாடகமும் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இதில் சந்தேகத்திற்கான விஷயமே ஏற்பட முடியாது. என்ன நடந்தாலும் சரி, யார் எப்படி நடந்துக்கிட்டாலும் சரி, இது அப்படியே நடந்து கொண்டு இருக்கிறது. எந்த வேறுபாடும் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. இதுல சந்தேகத்திற்கான விஷயமே இல்லை. ஏனெனில் நமக்கு தெரியுது ஆத்மா அப்படின்னா அது மனம் புத்தி சகிதமாக இருக்கிறது. அது தன்னுடைய கதாபாத்திரத்தை மிகச் சரியாக நடித்து கொண்டிருக்கிறது. குழந்தைங்களுக்கு தெரியும், ஹம்கோ ஸ்காலர்ஷிப் லேனி ஹைத்தோ, நாமெல்லாம் ஸ்காலர்ஷிப் வாங்கணும் அப்படின்னா உயர்ந்த பதவி அடையணும் அப்படின்னா, சிறப்பு சலுகை பெற வேண்டும் என்றால் தில் அந்தர் குஷி ஹோத்தீகே, உள்ளுக்குள்ள குஷி ஏற்படுகிறது. நமக்கு இப்பேற்பட்ட பதவி பிராப்தி ஸ்காலர்ஷிப் கிடைக்க போகுது அப்படின்னா உள்ளுக்குள்ள இதயத்துல மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இப்போ உலகத்திலே யாருக்காவது ஸ்காலர்ஷிப் கிடைக்குதுன்னா சந்தோஷப்படுறாங்க. லண்டன் போறோம், அமெரிக்கா போறோம், படிக்க போறோம், எங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ ஸ்காலர்ஷிப் கிடைக்குதுன்னா அவங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்குதுன்னா, இங்கேயும் கூட உள்ளுக்குள் வந்ததுமே லட்சியம் குறிக்கோளை எதிரில் பார்க்கிறீர்கள் எனில் குஷி அவசியம் ஏற்படும். இப்போ நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க, நாம இந்த தேவி தேவதை ஆகிறதுக்காக இங்க படிக்கிறோம். இது மாதிரியான பள்ளிக்கூடம் பாபா சொல்றார், அடுத்த ஜென்மத்துல உயர்ந்த லட்சியத்தை அடைகிறதுக்கான உயர்ந்த பள்ளிக்கூடம் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. லட்சுமி நாராயணன் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் அப்படின்னு வேற எங்கேயுமே கிடையாது. இப்போ நாம சங்கம் யுகத்துல வந்திருக்கிறது எதுக்காக? எதிர்காலத்துல இந்த லட்சுமி நாராயணன் போல ஆகிறதுக்கு பாடம் படிக்கிறதுக்காக. இது எவ்வளவு குப்தமான படிப்பு. லட்சியம் குறிக்கோளை பார்த்து எவ்வளவு குஷி ஏற்பட வேண்டும். குஷிக்கான எல்லையே வரையறையே கிடையாது, வரமுறையே கிடையாது. அளவு கடந்த குஷி. பள்ளிக்கூடம் பாடசாலை அப்படின்னா அங்க லட்சியம் இருக்கும், அதை அடையிறவங்களுக்கு குஷியும் இருக்கும். ஆனா இங்க எல்லாமே குப்தம். ஆனா இது ரொம்ப உறுதிமிக்க, அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடசாலை அப்படின்றார். ஜபர்தஸ்த் பாடசாலை, ரொம்ப கேரண்டீடு. சில ஸ்கூல்ல சில காலேஜில் படித்தா வேலை உறுதி அப்படின்னே சொல்லுவாங்க. அது மாதிரி இது எவ்வளவு குப்தமானது, ஆனால் எவ்வளவு உத்தரவாதம் நிறைந்த பள்ளிக்கூடம். எத்தனை பெரிய படிப்பு. உத்தினிகி பாபா சொல்றார், ஃபெசிலிட்டிஸ் ரகுத்தேக. உயர்ந்த படிப்புன்னா அதற்கான உயர்ந்த வசதி முறைகளும் அங்கே இருக்கும். பெரிய பெரிய பள்ளிக்கூடம் ஐஏஎஸ் படிக்கிறாங்க, ஐபிஎஸ் படிக்கிறாங்கன்னா அந்த காலேஜ் தனியாக தானே இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸும் நல்லா தான் இருக்கும். ஆனால் இங்கே நீங்கள் தரையில் உட்காந்துருக்கிறீங்க. பெரிய யூனிவர்சிட்டினாலே பாருங்கள் அங்கே எப்படி இருக்குது. இதுவும் யூனிவர்சிட்டி தான், ஆனால் நாம் தரையில் உட்காந்து பாடம் படிச்சுட்டு இருக்கிறோம்.
எல்லாமே இங்கே குப்தம் தான். ஆத்மாவுக்கு இங்கு பாடம் நடத்தப்படுகிறது. நீங்க சேர்ல உட்கார்ந்துருந்தா என்ன, தரையில உட்கார்ந்துருந்தா என்ன, ஆனா குஷியில உங்களுடைய தோள் காதை தொட வேண்டும் அப்படின்றார். குஷியில உங்களுடைய தோள் என்ன பண்ணணும், காதை தொடும். ஐயா அப்படின்னு சொல்லுவாங்களே சின்ன குழந்தைங்க. நம்ம பள்ளிக்கூடத்துல வந்து உட்காந்துருக்கிறோம், பகவான் பாடம் எடுத்துட்டு இருக்கிறா, லட்சுமி ஆக போறோம், நாராயணன் ஆக போறோம், இது கேரண்டி, எனக்கு அடுத்த ஜென்மம் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் அப்படின்னு பாபா சொல்றார். குஷிசே ககியா மார்த்தே ரகோ, குஷியில நீங்க அப்படி தோள் கொட்டுங்க அப்படின்றார். தோள் கொட்டிட்டே இருங்க. என்ன நினைச்சிட்டு தோள் கொட்டணுமாமா, இஸ் படாயி கே பாஸ் ஹோனே கே பாத் ஜாக்கர் யக பனேங்க. இந்த படிப்பு முடிஞ்சதும் எனக்கு என்னதான், இப்போ கிளாஸ் முடிஞ்சதும் எல்லாருக்கும் ஜிலேபி தான் அப்படின்னாலே குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு குஷி இருக்கும் இல்லையா, அந்த எப்போ கிளாஸ் முடிய போது ஜிலேபி வாங்கிக்கலான்ட்டுன்னு. பாபா சொல்றார், இந்த படிப்பு முடிந்ததும் நாம் இப்படி போய் ஆக போகின்றோம், இந்த லட்சுமியா இந்த நாராயணனா ஆக போறோம். இப்போ குழந்தைங்களாகிய உங்களுக்கு தந்தை வந்து தன் அறிமுகம் தருகிறார். நான் இவரில் எப்படி பிரவேசம் செய்து உங்களுக்கு கற்றுத் தருகிறேன் என்று. தந்தை தேவதைகளுக்கு கற்றுத்தரப்போவது இல்லை. தேவதைகள் எப்படி உருவாகிறாங்க, இந்த ஞானத்தால் உருவாகிறாங்க. தேவதைகளுக்கு ஞானம் தேவைப்படாது. அவங்க ஆன பிறகு மனிதர்கள் குழம்புறாங்க, தேவதைகளுக்கு ஞானம் இருக்காதா என்று. தேவதைகள் தான் இந்த ஞானத்தால் தேவதையாக ஆகிவிட்டார்கள். பிறகு அவர்களுக்கு ஞானத்திற்கான அவசியம்தான் இன்னும் ஆகிற வரைக்கும் தான் வேணும், ஆன பிறகு அதுக்கு அவசியம் இல்லை இல்லையா. பொதுவாக பில்டிங்னு சொல்லுவாங்க, சென்ட்ரிங் போடுறதுக்கு எல்லாம் கம்பெல்லாம் வச்சு பலகையெல்லாம் அடைச்சி அப்புறம் வந்து அந்த கலவை போட்ட பிறகு செட் ஆன பிறகு அந்த கம்பெல்லாம் என்ன பண்ணிடணும், எடுத்துடணும். கம்பு இல்லை, கம்பு வைக்காம பலகை அடைக்காம சிமெண்ட் கலவை என்ன பண்ண முடியாது, அங்கே போட முடியாது, சென்ட்ரிங் போட முடியாது. செட் ஆன பிறகு கம்பெல்லாம் என்ன பண்ணிடணும், எடுத்துடணும், இல்லைன்னா வீட்டை யூஸ் பண்ணவே முடியாது. பாபா சொல்றார், சத்தியுகத்தில் உங்களுக்கு எல்லா ஞானமும் வந்துச்சுன்னா நீங்கள் சந்தோஷமெல்லாம் இருக்க, இந்த ஆத்மா தான் இதுவா, அந்த ஆத்மா தான் அதுவா, ஐயோ நானா இப்படி, அப்புறம் அங்கே சந்தோஷமே என்ன பண்ணாது இருக்காது. அடுத்த பிறகு இதை விட மோசமா. அப்போ பாபா சொல்றார், அங்கெல்லாம் பலகை உருகிடுறது தான் நல்லது. ஆகிற வரைக்கும் ஞானம், ஆன பிறகு ஞானத்திற்கு பாபா தேவதா बनने के बाद फिर ज्ञान की दरकार क्या है, लौकिक पढ़ाई से बैरिस्टर बन गया, कमाई में लग गया, फिर बैरिस्टरी पढ़ेंगे क्या. பேரிஸ்டரி லௌகிக படிப்பில் பேரிஸ்டர் ஆகியாச்சு, வருமானத்தில் மூழ்கியாச்சு, பிறகு பேரிஸ்டரி படிக்கணுமா என்ன, இல்லையா, இல்லை இல்லையா. अच्छा நல்லது. मीठे मीठे सिखलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणे के मुख्यமான சாரம், अविनाशी ड्रामा के राज को यथार्थ समझ हर्षित रखना के. அழிவற்ற நாடகத்தின் ரகசியத்தை யதார்த்தமாக புரிந்து மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். அழிவற்ற நாடகத்தின் ரகசியத்தை சரியாக புரிந்து, யதார்த்தமாக புரிந்து, புன்னகையுடன் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். इस ड्रामा में हर एक एक्टर का पार्ट अपना अपना है जो हूबहू बजा रहे हैं. இந்த நாடகத்தில் ஒவ்வொரு நடிகருக்கும் ஆன கதாபாத்திரம் தனித்தனியானது. இந்த நாடகத்தில் ஒவ்வொரு நடிகருக்குமான கதாபாத்திரம் தனித்தனியானது. அதை அவர்கள் சரியாக நடிக்கின்றார்கள், நடித்து கொண்டிருக்கிறார்கள். அன்னைக்கு கூட கேட்டோம் இல்லையா, உங்க முன்னால யாரை நிப்பாட்டி இவங்களுக்கு எத்தனை மார்க்கு போடுவீங்கன்னு கேட்டாலும் நீங்க எத்தனை மார்க்கு தான் போடணும், 100 மார்க் தான் போடணும். ஏன்னா அவங்க கதாபாத்திரத்தை ரொம்ப கரெக்டா செய்துட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு 80 மார்க், அவங்களுக்கு 50 மார்க், இவங்களுக்கு 30 மார்க். இல்லை இல்லை, எல்லாருமே அவங்களுக்கு பரமாத்மாவே சொல்றாரு, நான்லாம் பெரிய ஆளுலாம் இல்லை, என் ஆத்மால ரெக்கார்ட் ஆயிருக்குது, இந்த நேரத்தில் போய் இந்த ஆத்மாக்களுக்கு போய் ஞானம் கொடுத்துட்டு வாங்க. அதை நான் என்ன பண்றேன், இஸ்மே படாய்க்கு கோயி பாத் நகி, இது பாபா வாணி சொல்றார். நான் வாரேன், ஞானம் சொல்றேன்,
பரித்தத்திலேருந்து பாவனமாக்குறேன். இது என்னுடைய கதாபாத்திரத்தில் ரெக்கார்ட் ஆகிருக்குது. இதில் பெருமைக்கான விஷயம், ஒரு குயில் கூவுதுன்னா அது பெருமைக்கான விஷயமே இல்லை. அதுக்கான ரெக்கார்டு. ஒரு தூக்கணாங்குருவி அது கூடு கட்டுதுன்னா அது பெருமைக்கான விஷயமே இல்லை. அது அந்த ஆத்மாவில் என்னவாயிருக்குது? ரெக்கார்டு. இதுதான் நிரகங்காரம். பாபா சொல்றார், ஒரு ஆத்மாவும் அவரவர் கதாபாத்திரத்தை சரியாக நடித்து கொண்டிருக்கிறார்கள். ஜோ ஹூபஹூ பஜாரகே, அவங்க மிகச் சரியாக என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? நடித்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லாரும் பெர்ஃபெக்ட். நம்ப தோணுதான் எல்லாரும் பெர்ஃபெக்ட். உலகத்துல இந்த வார்த்தை சொல்றாங்க, இந்த உலகம் இம்பெர்ஃபெக்ட்லி பெர்ஃபெக்ட். தப்பா இருக்குது, ஆனா அது எப்படித்தான் இருக்குது? பெர்ஃபெக்டா இருக்குது. அந்த தப்புல ஒரு நேர்த்தி இருக்குது. அவங்க அந்த மாதிரிலாம் தப்பு பண்ணலன்னா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது. ஒரு பஸ்ஸை விட்டுருப்போம், அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். இப்போ பஸ்ஸை மிஸ் பண்ணது என்னன்னு சொல்கிறோம்? நல்லதுன்றோம். ஒரு தவறு தான் நடக்குது, ஆனால் அதுக்கு பின்னால் என்ன இருக்குது? ஒரு நல்லது இருக்குது. ஒருத்தவங்க திடீர்னு இறந்துடுறாங்க. அவங்க இறந்த பிறகு மற்றவங்களுக்கு ஒரு விழிப்பு வந்துடுது, ஒரு பொறுப்பு வந்துடுது, ஒழுங்காயிடுறாங்க, தெரிஞ்சிடுறாங்க. ஐயோ போயிட்டாங்களே அப்படிலாம் இல்லை. அதுக்கு பின்னால் ஒரு நல்லது என்ன பண்ணுது? நடக்குது. பாபா சொல்றார், ஹூபஹூ பஜாரகே, ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கான கதாபாத்திரம் தனித்தனியாக உள்ளது. அதை அவர்கள் சரியாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் தப்பில்லை. இதுக்கு பேர் தான் நாடகத்தின் ரகசியம். இங்க யாரும் தப்பில்லை. எய்ம் ஆப்ஜெக்ட் கோ சாம்னே ரக் குஷி மே ககியா மார்னிகே, லட்சியம் குறிக்கோளை முன்வைத்து குஷியில் தோள் குலுக்க வேண்டும். கை குலுக்குறோம், பாபா என்ன சொல்றாரு? தோள் குலுக்க வேண்டும். எதை முன்னால வச்சுட்டு? லட்சியம் குறிக்கோளை முன்னால் வச்சுட்டு. குழந்தைங்களுக்கு முன்னால லட்டு ஜிலேபி வச்சா அது தோள் குலுக்கும், ஐயா எனக்கு அப்படின்ட்டு. ஒரு தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தா, வெடி வாங்கிட்டு வந்தா, அந்த குழந்தைங்க என்ன பண்ணுது? தோள் குலுக்குது. பாபா சொல்றார், லட்சியம் குறிக்கோளை எதிரே வைத்து குஷியில் தோள் குலுக்க வேண்டும். புத்தி மே ரகே ஹம் இஸ் படாயி சே ஐசா லட்சுமி நாராயண் பனேங்கே, படிப்பின் மூலம் இப்பேற்பட்ட லட்சுமி நாராயணனாக நாம் ஆகுவோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். படிப்பின் மூலம் நாம் இப்பேற்பட்ட லட்சுமி நாராயணன் ஆகுவோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். वरदान, याद और सेवा के शक्तिशाली आधार द्वारा तीव्र गति से आगे बढ़ने वाली மாயாஜீத் பவ. வரதானம், நினைவு மற்றும் சேவையின் சக்திசாலி ஆதாரத்தின் மூலம். நினைவு மற்றும் சேவையின் சக்திசாலி ஆதாரத்தின் மூலம் தீவிர வேகத்தில் முன்னேறக்கூடிய மாயாஜீத் பவ. தீவிர வேகத்தில் முன்னேறக்கூடிய மாயாஜீத் பவ. பிராமண வாழ்க்கையின் ஆதாரம் நினைவு மற்றும் சேவை. பிராமண வாழ்க்கையின் ஆதாரம் நினைவு மற்றும் சேவை. இந்த இரண்டின் ஆதாரத்தில் சதா சக்திசாலியாக இருங்கள். அப்பொழுது தீவிர வேகத்தில் முன்னேறிக்கொண்டே இருப்பீர்கள். இந்த இரண்டின் ஆதாரத்தில் சதா சக்திசாலியாக இருங்கள். அப்பொழுது தீவிர வேகத்தில் முன்னேறிக்கொண்டே இருப்பீர்கள். ஒருவேளை சேவை நிறைய இருந்து செய்து நினைவு பலகீனமாக இருக்கிறது என்றால், அல்லது நினைவு நன்றாக செய்து சேவை பலகீனமாக இருக்கிறது என்றாலும் தீவிர வேகத்தில் முன்னேற முடியாது. நினைவு மற்றும் சேவையில் தீவிர வேகம் வேண்டும். நினைவு மற்றும் சுயநலமற்ற சேவை சேர்ந்தே நடக்க வேண்டும். அப்பொழுதே மாயாஜி தாக்குதல் சகஜம். ஒவ்வொரு கர்மத்திலும் கர்மத்தினுடைய சமாப்திக்கு முன்பே சதா வெற்றி என்பது தென்படும். ஒவ்வொரு கர்மத்தின் சமாப்திக்கும் முன்பே சதா வெற்றி என்பது தென்படும். எப்போ? நினைவு மற்றும் சேவையில நாம
பேலன்ஸாக இருக்கணும், தீவிர வேகம் இருக்கணும், ஒன்று கூடி ஒன்று குறைந்திருக்க கூடாது. யாரு இந்த நினைவு சேவையினுடைய சப்போர்ட்ல இருக்கிறாங்க, அவங்க தீவிர வேகத்தில் முன்னேறாங்க, மாயாஜீத் ஆகி விடுகிறார்கள். ஸ்லோகன்: இஸ் संसार को अलौकिक खेल परिस्थितियों को अलौकिक खिलौने के समान समझकर चलो. இந்த உலகத்தை அலௌகிக விளையாட்டு என்றும் பிரச்சனைகளை அலௌகிக பொம்மைகள் என்றும், உலகத்தை அலௌகிக விளையாட்டு என்றும் பிரச்சனைகளை அலௌகிக பொம்மைகள் என்றும் புரிந்து நடந்து செல்லுங்கள். சின்ன பிள்ளைங்கள்ட்ட பொம்மையை போடுங்கன்னா என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? அழ ஆரம்பிச்சிடும். பாவா உனக்கு பிரச்சனையே இல்லைன்னா நீ அழ ஆரம்பிக்கணும். நமக்கு பொழுதுபோக்கே எதுதான்றார் பாபா? நமக்கு பொழுதுபோக்கே எதுதான்? பிரச்சனை தான். பாபா இது அலௌகிக்க பொம்மை. அவங்க சாதாரண வீடியோ கேம்லாம் விளையாடுறாங்களே, அது லௌகிக்கமான விளையாட்டு. பாவஸ்டார் பிரச்சனைகள் அலௌகிக்க பொம்மைகள், இந்த உலகம் அலௌகிக்க விளையாட்டு களம் என புரிந்து நடந்து செல்லுங்கள். இன்னைக்கு பாபா இஷாரா சமிக்கை கொடுக்கறாங்க. எல்லாவற்றை விட சகஜமாக சதா திருப்தியாக இருப்பதற்கான விதி தனது अपने सामने सदा कोई न कोई विशेष प्राप्ति रखो. தனக்கு முன்னே ஏதாவது விசேஷ பிராப்தியை முன்வையுங்கள். தந்தையிடமிருந்து என்னென்ன கிடைத்தது, எவ்வளவு கிடைத்தது, தனது பிராப்திகளை பாருங்கள். ஞானத்தின் கஜானாவின் பிராப்தி எவ்வளவு, யோகத்தினால் சக்தி, தெய்வீக குணங்களினுடைய பிராப்தி எவ்வளவு, பிராக்டிக்கலான போதையில் குஷியில் இருப்பதற்கான பிராப்திகள் எவ்வளவு உள்ளது. சில நேரம் ஒரு பிராப்தி, சில நேரம் வேறு ஒரு பிராப்தி என முன்னால் பிராப்தியை வைத்து கொண்டே இருந்தால் சதா திருப்தியாகவே இருப்பீர்கள். சகஜமா திருப்தியா இருக்கிறதுக்கு விதி, தன் முன்னால ஏதாவது விசேஷ பிராப்திகளை நினைவுக்கு கொண்டு வாங்க. பாபாட்டேருந்து என்னென்ன கிடைச்சது, எவ்வளவு கிடைச்சது, தன் பிராப்தியை பாருங்க. ஞானத்தினுடைய கஜானா, யோகத்தினுடைய சக்தி, தெய்வீக குணத்தினுடைய பிராப்தி, பிராக்டிக்கல் போதை, குஷியில் இருக்கக்கூடிய பிராப்திகள் எவ்வளவு உள்ளன. ஒரு நேரம் ஒரு பிராப்தி, இன்னொரு நேரம் இன்னொரு பிராப்தி என முன்னால் வைத்து கொண்டே இருந்தால் திருப்தியாகவும் இருப்பீர்கள். அச்சா பாபாஸ்கர், இனிமையான குழந்தைங்களை, நீங்கள் பாபாட்ட வந்திருக்கிறதே புத்துணர்வு பெறுவதற்காக. தந்தையை சந்திக்கிறதுனால பக்தி மார்க்கத்தினுடைய எல்லா கலைப்புகளும் நீங்கி விடுகின்றன. குழந்தைங்களாகிய உங்களுக்கு பாபாட்டேருந்து எந்த விதிமுறை மூலமாக ரிஃப்ரெஷ் கிடைக்குது? ஒன்று, பாபா ஞானம் சொல்லி ரிஃப்ரெஷ் பண்ணுறார், புத்துணர்வு செய்கிறார். ரெண்டாவது, நினைவின் மூலமாக குழந்தைங்க நீங்கள் ரிஃப்ரெஷ் ஆகிடுறீங்க. வாஸ்தவத்தில் சத்தியம் உண்மையான விசிராம்புரி, ஓய்வு எடுக்கக்கூடிய இடம். அங்கே எந்த ஒரு அப்பிராப்தி பொருளும் இருக்காது. அதை பிராப்தி அடைகிறதுக்கு அங்கே இங்கே அலையணுன்ற அவசியமும் இருக்காது. மூணாவது பாயிண்ட், சிவபாபாவின் மடியில் வருவதால் தான் குழந்தைகளாகிய உங்களுக்கு ஓய்வு கிடைக்கிறது. அண்டர்லைன், சிவபாபா மடியில் வந்தாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு முறை பாபா தாதிக்கு உடம்பு சரியில்லை, பிரகாஷ்மணி தாதிக்கு. ஒரு மீட்டுக்கு வரல, அடுத்த மீட்டுக்கு வர்றாங்க. அப்போது தெரியும் பாபாவுக்கு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஏன்னா ரொம்ப டைட், உடம்பு ரொம்ப வருத்திக்கிறாங்க. பாபா அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, ஒரு பாபா மீட்டு முடிஞ்சு இன்னொரு பாபா மீட்டுக்கு நடுவில், ஏன்னா ஒரு பார்ட்டி வந்துட்டுருக்கும், ஒரு பார்ட்டி என்ன பண்ணிகிட்ருக்கும், போயிட்டுருக்கும் இல்லையா. இப்போ ஒரு பார்ட்டி போய் இன்னொரு பார்ட்டி வர்றதுக்கு நடுவில் ஒரு சின்ன கேப்பு கிடைக்கும் இல்லையா. அது சில நிமிஷமாக இருந்தால் கூட போதும். அதில் நீங்கள் அசரீரிங்கிற இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க, உங்கள் களைப்பெல்லாம் தூரம் போயிடும். பாபா சொல்கிற பாயிண்ட் யாருக்கு? தாதிக்கு. தாதியோடைய ஹார்ட் ஒர்க் எவ்வளோ இருந்திருக்கும், எவ்வளோ பெரிய யஜ்ஞத்தை ஸ்தாபனை. நம்ம கண் முன்னால் தீதிகளை பார்த்துருக்குறோம், பேஞ்சுகளை பார்த்துருக்குறோம். அவங்களே எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க இந்த சின்ன ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு. அவ்வளோ பெரிய குடும்பத்தை கொண்டு போகிறதுக்கு அவங்க எவ்வளோ உழைச்சிருக்கணும். உழைக்காமல் இவ்வளோ நடந்திருக்காது. அவங்களுக்கு பாபா சொல்கிற ஐடியா,
ஒரு குரூப் முடிஞ்சு போய் இன்னொரு குரூப் வர்றதுக்குனால ஒரு சின்ன கேப்பு கிடைக்கும் இல்லையா? அந்த கேப்பில் என்ன ஊசி போட்டுக்கோங்கன்றார் பாபா, இன்ஜெக்ஷன் போடுங்கன்றார் பாபா. அசரீரி என்ற இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க, உங்களுக்கு கஷ்டம் வராது, சிரமம் வராது. அந்த இன்ஜெக்ஷன் நம்மள்ட்டையும் எப்போவுமே ஸ்டாக்கில் இருக்கணும். எப்பப்பெல்லாம் கொஞ்சம் டயர்டாக தெரியுதோ ஒரு இன்ஜெக்ஷன் என்ன நல்ல டாக்டர் அவங்களுக்கே என்ன பண்ணிப்பாங்க, ஊசி போட்டுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அதை நமக்கு நாமே ஊசி போட்டுக்கலாம். அசரீரி பாபா எல்லா துயரங்களும் களைப்புகளும் போயிடுமாமா. எதன் மூலமா? சிவபாபா மடியில் தலை வச்சா. மடின்னா சிவபாபானாலே புள்ளிக்கு பக்கத்தில் போகணுன்னா நாமளே என்னவாகணும்? புள்ளியாக போய் உக்காரணும். புள்ளியாக போயிட்டோம்னாலே எது போயிடுமாமா? எல்லா களைப்புகளும் போயிடும்.